நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, மீனாட்சி மீனாட்சி குட் மார்னிங். என்னடா இதெல்லாம்? காஃபி, பிரெட் ஜாம், பிஸ்கெட்டுகள். காஃபி எது? மாமா போட்டுதான் மீனாட்சி. ஏண்டா என்ன எழுப்பிருக்கலாம்ல? சண்டே தானே மீனாட்சி, மெதுவா எந்திரிச்சா போதும் தான் எழுப்பல. என்ன தூங்க வச்சுட்டு நீ எந்திரிச்சு இதெல்லாம் ரெடி பண்ணியாக்கும்? இதுல என்ன இருக்கு? தினம் வேலை வேலைன்னு ஓடுறேன். நான் 6 மணிக்கு ஷிஃப்ட் போனோம்னா நீ 4 மணிக்கே எழுந்து எல்லாத்தையும் ரெடி பண்ற. சண்டே ஒரு நாள் இதெல்லாம் உனக்கு நான் பண்ணி கொடுக்கலாம் தான். ஏய், இது பெட் காஃபி, பெட்ல தான் குடிக்கணும். நான் பிரஷ் பண்ணாம குடிச்சதே இல்ல. நான்லாம் குடிக்கிறேனா? நீ குடிப்ப, நான் குடிக்க மாட்டேன். அதெல்லாம் கிடையாது, குடிச்சுதான் ஆகணும். என்னடா உன்னோட பெரிய தொல்லையா இருக்கே. ஆசையா போட்டு வந்திருக்கல, குடிடி. மீனாட்சி, உண்மையை சொல்லு. நாமெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது பிடிச்சிருக்குதா, இப்ப தனியா இருக்கும்போது பிடிச்சிருக்குதா? உண்மையை சொல்லட்டா? உண்மையை மட்டும்தான் சொல்லணும். எல்லாருமே சேர்ந்து இருக்கணும், அதே மாதிரி தனியாவும் இருக்கணும். என்னடி சாலமன் பாப்பியா மாதிரி சந்தோஷமான வாழ்க்கைக்கு பணமும் முக்கியம் குணமும் முக்கியம் சொல்ற மாதிரி சொல்ற? இல்ல சரவணா, உனக்கும் எனக்குமான இந்த பிரைவசி பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நீ ஆபீஸ் கிளம்பி போய் நான் வேலையெல்லாம் முடிச்ச உடனே தனியா இருக்கிறது போர் அடிக்குது. ஒரு பெரிய ஃபேமிலிக்குள்ள இருக்கணும், அதே சமயத்துல நமக்கான பிரைவசியும் இருக்கணும். புரியுதா? புரியுற மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது. கூட்டு கொடுத்தனும் பாதுகாப்பு, தனி கொடுத்தனும் சுதந்திரம். பாதுகாப்போட சுதந்திரம் கிடைச்சதுன்னா நத்திங் லைக் இட். அதை விட சந்தோஷம் உலகத்துல இல்ல. மீனாட்சி, நான் உனக்கு இன்னைக்கு என்ன சமைச்சு தரட்டும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்ன பயந்துட்டு வேணான்றியா? பயம்லாம் இல்லடா. எப்பவுமே நீ தனியா இருப்ப, நான் சமைச்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு நான் தனியா இருப்பேன், நீ சமைக்கிறங்கிறியா? தனி கொடுத்தனத்துக்குனே சில சந்தோஷம்லாம் இருக்கு, அதை என்ஜாய் பண்ணுவோமே. என்ன? சாட்டர்டே சண்டே லேட்டா எந்திரிக்கிறது, உடனே பரபரப்பா சமையல ஆரம்பிக்காம சோம்பேறியா டிவி பாக்குறது, அப்படியே குளிக்காம வைக்காம கொஞ்சம் அழுக்கா சுத்திட்டு இருக்கிறது. மீனாட்சி, மத்தியான சாப்பாடு போன் பண்ணி ஹோட்டல்ல இருந்து வர வைக்கிறதா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்ப தூக்கம்தான். ஒரு 6 மணிக்கா எந்திரிச்சு மெதுவா குளிச்சு ரெடியாகி வெளியே சாப்பிட்டுட்டு ஒரு செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேடி பிடிச்ச ஒரு டீயை குடிச்சிட்டு லேட்டா வீட்டுக்கு வந்து படுக்கிறோம். மறுநாளும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான். என்ன, அந்த செகண்ட் ஷோ சினிமா மட்டும் கிடையாது. ஏன்னா அடுத்த நாள் ஆபீஸ் போனோம்ல. அவ்வளவுதான மீனாட்சி? நடுவுல சில காதல் காட்சிகளை மட்டும் நான் எடிட் பண்ணிருக்கேன். மீனாட்சி, அப்பா, உன் கற்பனை குதிரையை கண்ணா பின்னான்னு ஓட்டாத. நீ சொன்ன மேட்ரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு குழந்தை வர வரைக்கும் தான். குழந்தை வந்துருச்சுன்னா அது சொல்றப்ப தூங்கணும், அது எந்திரிக்கிறப்ப எந்திரிக்கணும், அதுக்கு பிடிச்ச சினிமா தான் பார்க்கணும், அதுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் தான் போகணும். மீனாட்சி, ஒரு வேடிக்கை கவனிச்சியா? என்ன? இதையே ஒரு அம்மா சொன்ன போது நம்ம கேட்க மாட்டோம், அம்மாவை விட்டு தனி கொடுத்துன்னு வந்துட்டோம். ஆனா இதையே ஒரு பொண்ணும் பையனும் சொல்லும் போது கை கட்டி கேட்டுக்கிறோம். இதுதான் வாழ்க்கை. Rob, what? No, it doesn't matter. It doesn't. It's stupid.
living in a two-bedroom flat with my daughter. மாமா வாங்க மாமா. நாங்களும் வந்திருக்கோம். வாங்க அத்தை. உட்காருமா. என்ன மருமகளே, இன்னைக்கு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. ஏன் மாமா நேத்து வரவே இல்ல? சாரிம்மா, சாயங்காலம் வர்றதா இருந்தேன். தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்துட்டாரு, அப்படியே லேட் ஆயிடுச்சு. அடேங்க அப்பா, மாமனார மருமல ஒரு நாள் பாத்துக்கலன்னா ஓவர் டிராமா போடுற மாதிரி இல்ல இருக்கு. காலையில வாக்கிங் போகும்போது ஒரு 8 வந்து பாத்துட்டு போவேன். 11 மணிக்கு கீரை வாங்க போகும்போது ஒரு கட்டு கீரையை மருமகளுக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் வருவேன். அப்புறம் சாயங்காலம் வந்துட்டு சரவணன் வர்ற வரைக்கும் ஒரு பாதுகாப்புக்கு இருந்துட்டு தான் கிளம்புறது. அட பாவி மனுஷா, ஒழுங்கா வீட்டுல இருந்த பிள்ளைய துரத்தி விட்டுட்டு அப்பப்ப தனியா வந்து பாத்துக்கிட்டு நீங்க மட்டும் உறவை கொண்டாடிக்கிறது. அங்க வீட்டுல நான் மட்டும் தனியா இருந்து காயவா? ஏய் முண்டக்கண்ண ராமச்சந்திரன், இந்த நார்தர் வேலைய பார்த்தது நீங்க தான் எனக்கு தெரியும். பாப்போம் பாப்போம் இந்த கூத்தெல்லாம் இன்னும் எத்தனை நாள் நடக்குதுன்னு. அத்தை நீங்க எப்ப வேணாலும் வரலாம் அத்தை. ஏய், என் புள்ள வீட்டுக்கு வர்றதுக்கு நீ என்னடி பர்மிஷன் கொடுக்கறது? ஏமா, என் வீடு என் வீடுன்னு சொல்லிதான் அவங்க 2 பேரும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் இது உன் புள்ள வீடு உன் புள்ள வீடுன்னு சொல்லி இங்க இருக்கிறவங்கள ஊரை விட்டே தெரிஞ்சிருவ போல இருக்க. நீங்க பேசாதீங்க. காலையில பெருசா வாக்கிங் வர மாதிரி இங்க ஒரு காஃபியை குடிக்கிறது, கீரை கட்டை வாங்கி கொடுத்துட்டு இங்க ஒரு சாப்பாடை போடுறது. சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்டா வயிறு உப்புசமா இருக்கு வேணாங்கிறது. சாயங்காலம் டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டா சீச்சி டீ எல்லாம் உடம்புக்கு கெடுதல்னு இங்க வந்து டீயோட டிஃபனையும் சாப்பிட்டு தாக்கறது. ராத்திரிக்கு சப்பாத்தி சிக்கன் குருமா பண்ணா அதையும் மருமக வீட்லயே முடிச்சிட்டு பொசிக்கலாமான்னு போய் சொல்லு. புள்ளைய பிரிஞ்ச சோகத்துல இந்த மனுஷன் உண்ணாம தின்னாம கிடக்குறான்னு நான் யோசிச்சா இங்க கதை வேற மாதிரி இல்ல இருக்கு. இந்த மனுஷன் 3 வேளைய சாப்பிடாம ஆளு மெலியிலேன்னு பார்த்தா குழு குழுன்னு கொழு கொழுன்னு ஆறாரேன்னு என்னன்னு தெரியலையே நான் மண்டைய போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து பார்த்தால தெரியுது ஆளு வடிவா சாப்பிடுறாருன்னு. நான் ஒண்ணு நீ சொன்ன மாதிரி சாப்பாடுக்கு தானே வந்து போல. தனியா இருக்க பிள்ளைக்கு உதவி தேவைப்படுதோன்னு அப்பப்ப வந்து பாக்குறது. நாய் அடிப்பானே நரகலைய சொமப்பானே வீட்டுல இருந்த பிள்ளைய விரட்டி விட்டுட்டு இங்க வந்து பாக்குறாராம் இல்ல நல்லா இருக்கானா நல்லா இருக்கானான்னு. என்னடி வீடு ஃபுல்லா தூசியா இருக்கு? என்னத்த சொல்றீங்க? நல்லதானே இருக்கு. என்னத்த நல்லா இருக்கு? ஆமா, காலையில என்ன டிஃபன் பண்ணி கொடுத்த? பன் பட்டர் ஜாம். தோர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. இல்லத்த பன். ஆமாடி, இப்பவே பண்ண தின்ன ஆரம்பிச்சா சீக்கிரமாவே அந்த பையில மண்ண திங்க வையி. ஆமா, அந்த பண்ண பண்ணது யாரு? மாடர்ன் பிரெட். ஓ கிண்டலா? யாருடி இந்த பன்னு பட்டர் ஜாம பண்ணது? சரவணன் தான். ஓ காலையில காஃபி டீ? சரவணனுக்கு காஃபி போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஐயோ, என் புள்ள சக்கரவர்த்தியா இருந்தானே அவனை கூட்டிட்டு வந்து சமையல்காரனா ஆக்கி விட்டுட்டாளே. அடச்சே, சமைக்கிறது ஒரு ஜாலியான மேட்டர் டி. அப்ப ஏன் நீங்க வீட்ல சமைக்க மாட்டீங்க? சமைக்கிறது ஜாலியான மேட்டர்னு சொன்னேன். எனக்குன்னு சொன்னா இப்படியே பேசி பேசி வீணா போங்க. என்னது புது டிவி வாங்கியிருக்க? ஆமாத்த, சரவணன் தான். இலவச டிவி எங்க? அது பின்னாடி இருக்கு. என் புள்ள காசெல்லாம் கரியாக்கு. அப்புறமா எப்படி போகுது? ஓகே தான் மாமா. நீ சந்தோஷமா இருக்கிறியா? இல்லம்மா, உன் மாமியார் டார்ச்சர் இல்லாம நீ சந்தோஷமா இருக்கிறியான்னு கேக்குறேன். உண்மையை சொல்லணும்னா போர் அடிக்குது மாமா. சந்தோஷமா இருமா, வாழ்க்கையில எல்லாமே ஒரு அனுபவம் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலவும் தென்றல் காற்றினிலே நாம் இருவர் ஓடமதில் ஊஞ்சோம். நானே தானே. என்ன நடக்குதுங்க? வாமா வா 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 வா. என்ன உங்க கச்சேரி அங்க நீங்க மாத்திட்டீங்களா? ஆமாம்மா, ஒரே இடத்துல அடிச்சு அடிச்சு பழகிடுச்சா. அங்க அடிச்சா ஏறவே மாட்டேன்து. இங்க வந்து ஒரு பேக்கு தான் அடிச்சா அதுக்குள்ள தேவையாங்க இதெல்லாம்? ஏய் இல்ல பேசாதீங்க.
4 இடத்துக்கு போலாம், ஃப்ரெண்ட பார்க்கலாம், அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இங்க உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கீங்க. அம்மாடி அப்பா நீங்க பேசாதீங்க. அவரை கெடுக்கிறதே நீங்க தான். இல்லம்மா. நீங்க பேசாதீங்கப்பா. ஏற்கனவே ஊரை விட்டு தனியா வந்துட்டோம்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் வேலை கூட செட் ஆகல. வீட்ல உட்கார்ந்து தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுல இருந்து லேஸ்ல வெளியே வர முடியாது. சௌந்தர்யா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ஏங்க, இங்க இருந்து அவ்வளவு தூரம் நான் பஸ்ல போய் ஓவர் டைம் வேலை பார்த்து இந்த கஷ்டம் நான் எதுக்காக? நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. ஒரு நிமிஷம் ஃப்ரீயா இருந்தா கூட என் நினைப்பு ஃபுல்லா உங்களை பத்தி தான் இருக்கு. நீங்க என்னடான்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆபீஸ்ல டென்ஷன், வீட்டுக்கு வந்தா இங்கேயும் நிம்மதி இல்ல. சௌந்தர்யா, பேசாதீங்க. யோ தமிழ், என்னையா என்ன மாமா? விளையாடி தோக்குறது ஓகே, நீ விளையாடவே இல்லையே. யோ குவார்டர் வாங்கி நான் தானே குடிச்சிட்டு இருக்கிறேன், நீ வெறும் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்க. அந்த உண்மையை சொல்றதுக்கு என்ன வந்துச்சு? மாமா, அவ பெருக்க மூல எது பேசினாலும் தேவையில்லாம சண்டைதான் வரும். உண்மையை தானே சொல்ல போற. பொறுப்பு இல்லாம நீ குடிச்சிட்டு இருக்கிறத அவன் நினைச்சுக்கிட்டு போறா. இல்லம்மா, நான் பொறுப்போட குடிக்காம இருக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே. இல்ல மாமா, அவளே பாவம் ஆபீஸ் டென்ஷன்ல வருவா. அப்புறமா கீழே போய் ஊதி காமிச்சுக்கிறேன். அட பாவி, செக் போஸ்ட்ல போலீஸ் பிடிச்ச மாதிரியே சொல்றேன். விடுங்க மாமா. யோ தமிழே, நீ ஒரு புலியா இப்படி ஒரு சாம்பார் புலியா மாறணும்னு பாக்குற? தமிழே, காசு பணம் வரும் போவோம். நேத்து நீ சம்பாதிச்ச, இன்னைக்கு அவ சம்பாதிக்கிறா, நாளைக்கு அவளை விட நீ ஜாஸ்தியா சம்பாதிக்கலாம். பணத்துக்காக தேவையில்லாம ஒரு மரியாதையை கொடுத்து அவளை நீ கெடுக்காத, அது தப்பா போய் முடியும். இத பாரியா, அவ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறா. அவ காலை நான் புடிச்சு விடுவேன்னு சொன்னா கூட நான் உன்னை சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா அவ சம்பாதிக்கிறா, நான் சம்பாதிக்கலன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உனக்குள்ள வளர்த்துக்கிட்டீங்கன்னா அது உங்க 2 பேருக்குமே நல்லது இல்ல. 10-20 எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுனால ஒருத்தர் பெரிய ஆள் ஆயிட முடியாது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புருஷனும் பொண்டாட்டியும் சமம். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது தெரியணும்னு அவசியம் இல்ல. உங்க 2 பேர் மனசுக்கு அது தெரியணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அவ என்னமோ இந்த உலகத்தையே சுமக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்குறா. நீ என்னன்னா அவ சொல்றதுக்கெல்லாம் சொல்லுங்களே ஜம்மான், சொல்லுங்களே ஜம்மான்ற. ஒண்ணுமே சரியா இல்லையே. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாமா, நாங்க 2 பேரும் எப்பயும் போல சந்தோஷமா தானே இருக்கோம். இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காதவங்க யார் தெரியுமா? தியாகிங்க தான். தியாகத்தை மாதிரி ஒரு கேவலமான வார்த்தை கிடையாது. என்ன மாமா சொல்றீங்க? இப்ப நீ சாப்பிட்றதுக்கு 4 இட்லி வச்சிருக்கிற. ஐயோ பாவன்னு அதை நீ எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீ தியாகி ஆயிடுவ, நான் பாவி ஆயிடுவேன். எப்படி? ஆமாயா, உன்னை பட்டி போட்ட பாவம் என்னதானே வந்து சேரும். நீ ஒருத்தருக்காக தியாகம் பண்றேன்னா அவனை பெரிய பாவியாக்குறன்னு அர்த்தம். நீ நல்லா சாப்பிடு, அப்புறம் உன் வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது 1 இட்லியோ 4 இட்லியோ அதை மத்தவங்களுக்கு தானமா கொடு. உன்னால சாப்பிட முடியாததை நீ தானமா கொடுக்கற. அதனால உன்கிட்ட இருந்து பிடுங்கி சொன்ன பாவம் எனக்கு இல்ல. நீயும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. சூப்பர் மேட்ரு மாமா. இது நான் சொன்னது இல்லையா, ஓஷோ சொன்னது. நியாயமான விஷயத்துக்கு கோவப்படு, நேர்மையா இரு, விட்டு கொடு. அதுக்காக ரொம்ப வளைஞ்சு கொடுக்காத. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோ ஒரு வாழ்க்கைய ரொம்ப நாள் வாழ முடியாது. புரியுதா? பழைய தமிழ் பழைய தமிழாவே இரு. ஏன்னா என் பொண்ணு லவ் பண்ணது அவனை தான். இப்படி கும்பிடு போற தமிழ அவளுக்கு பிடிக்காம போயிட போகுது. புரியுது மாமா. புரிஞ்சா சரி. ஹலோ சார், உங்களை பார்க்க சாரதா வந்திருக்காங்க. யாரு? சாரதா சார். சாரதாவா? ஆமா சார். அப்படிலாம் யாரும் எனக்கு தெரியாது. கேட்டா உங்க அம்மான்னு சொல்றாங்க சார். அம்மாவா? ஆமா சார். இதோ வரேன். அம்மா! அம்மா! சரவணா! அம்மா! சரவணா! அம்மா! சரவணா! என்னம்மா இங்க? ஒண்ணும் இல்லப்பா,
வஞ்சர மீன் குழம்பு வச்ச குழம்பு கொதிக்கிறப்போ என் மனசு கடந்து கொதிச்சுதுப்பா. ஏபா நான் எப்ப குழம்பு வச்சாலும் நான் சாப்பிட்டானா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம மொத்தமா அப்படியே சாப்பிடுவியே, அந்த ஞாபகம் வந்துருச்சுப்பா. உடனே கொதிச்ச குழம்பு ஃபுல்லா எடுத்துக்கிட்டு உன்னை பார்க்க ஓடோடி வந்துட்டேயா. என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே, என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே. இந்தப்பா சாப்பிடு. அம்மா நீ எனக்கு சோறு போட்டு உருட்டி உருட்டி தரமாட்டியா? ஏயா ஆபீஸ்ல நிறைய காக்காங்க இருக்குமா, நீ குடுத்துட்டு போனேன்னு வச்சுக்க ஆளுக்கு ஒன்னா எடுத்துக்கிட்டு எனக்கு எதுவுமே மிச்சம் வைக்க மாட்டானுங்கம்மா. நீ சாப்பிடுறப்ப நான் உன் கூட இருந்தா கேட்க மாட்டாங்களாப்பா? உன்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்லிடுறமா, உன் பக்கமே வரமாட்டானுங்க, கவலைப்படாத. என் செல்லம் வாயா. மாமா ரெண்டு காக்கம் இங்கதான் இருக்குது. தம்பி அழகு சந்திரன். மா அழகு சந்திரன்மா? அதான்ப்பா சொன்னேன், அழகு சந்திரன். சரி அதை விடுங்க, என்ன இந்த பக்கம்? ஒன்னல்ல சந்துரு, புள்ள தனி குடுத்துடும் போயிட்டான். அம்மாவை நினைச்சு நினைச்சு உண்ணாம தின்னாம புள்ள மெலிஞ்சு போயிடுச்சு. அதான் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். என்ன சாப்பாடுமா? அது என்னப்பா, முந்தா நேத்து வச்ச கார குழம்பு. கார குழம்பா? மீன் குழம்பு வாசம் வருதேம்மா. சரவணா அப்படியா வருது? ஆமாமா, நம்ம வீட்டு காரக்குழம்புல தான் 4 நாள் ஆச்சுன்னா மீன் குழம்பு வாசனை வருமே. அடப்பாவி, காரக்குழம்புல மீன் குழம்பு வாசனை வந்துச்சுன்னா அது மெடிக்கல் மிராக்கிள்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடப்பாவி, காரக்குழம்புல மீன் குழம்பு வாசனை வந்துச்சுன்னா அது மெடிக்கல் மிராக்கிள்டா. எப்ப என் பிள்ளைக்கு ஒரு வா சோறு ஊட்டிட்டு போலான்னு வந்தேன், நீ பேசியே கொன்னுடுவ போல இருக்க. மா அத நீங்களா சொல்றீங்க? கிண்டல் பண்றியா? பேசாம இருங்கடா. சரிப்பா, எங்களுக்கு எதுக்கு வம்பு? கர்ட் ரைஸ் சாப்பிட்டு போயிட்டே இருக்கோம். என்னம்மா டேபிள்ல ஏமா பெட்ஷீட்டை விரிக்கிறீங்க? டேய் எல்லடா அது? அடேங்க அப்பா, கான்ஃபரன்ஸ் ரூம் சைஸ்ல இருக்குது. புள்ள ஓடி விளையாடணும்ல, அதான். சரி சரி. ரொம்ப ஓவரா தண்டா போறாங்க. அப்படியே கொட்டுமா, நான் அப்படியே சாப்பிடுவேன். டேஷா, நம்ம கேட்டுருவோம்னு சொல்லி மீன் குழம்பு கார குழம்புன்னு பச்சை புழுகு புழுகுறாங்கடா. ஆமா சித்தப்பு, டிடிஆர் பக்கத்துல இருக்கும் போதே வித்தவுட்ல போறான். மா இந்த கார குழம்புல என்ன போட்டிருக்கு? கார குழம்புல என்னப்பா போடுவாங்க? முருங்கைக்காய் தான். ஆனா இங்க இருந்து பாக்குறப்ப வஞ்சிரம் மீன் மாதிரியே தெரியுதேம்மா. இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா அப்படி தெரியலையே. அது சரி. அது என்னதுமா? கருணைக்கிழங்குப்பா. அம்மா கொஞ்சம் கூட கருணையே இல்லாம சொல்றியேம்மா. ஏமா உங்க பிள்ளைய பார்க்க வந்திருக்கீங்க, ஒரு மீன் குழம்பு வச்சு கொண்டு வந்திருந்தீங்கன்னா அவன் சந்தோஷமா சாப்பிட்டுருப்பான்ல. சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம்ப்பா, சரவண கவிச்சு சாப்பிட மாட்டான். ஏம்மா இது வரைக்கும் நீங்க சொன்ன உண்மையிலே இந்த உண்மைதான் ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. சரவணா, முருங்காய் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு கண்ணு. நான் எத்தனையோ முருங்காய பாத்திருக்கேன், நடுவுல முள்ளு முளைச்ச முருங்கைக்காய இப்பதாம்மா பாக்குறேன். நான் சொல்லல. இவங்க 2 பேரும் விடா கண்ண கொடா கண்ணனுங்களா இருக்கானுங்களா, நீ சாப்பிடியா? மா ஏதோ ஒரு ராஜ்கிரண் படத்தை காப்பி அடிக்கிறீங்க, ஓகே தான். ஆனா ஏசி ரூம்ல விசிறி விடுறதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. நீ பாடுமா, உனக்கு சத்தம் எனக்கு பிடிக்கல. ஏய் எஃப்எம்கே பாட்டா? உங்க அளப்பற தாங்க முடியலடா. சின்ன தாயவள் தந்த ராசாவே
முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே சொல்லவா ஆராரோ நம் சொந்தங்கள் யார் யாரோ இன்னும் கண்ணில் ஏந்தான் நீரோ சின்ன தாயவள் தந்த ராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசா